ஹாய் லவ் வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பாக்கியா வந்து கமருதினையும் கானாவனத்தையும் உட்கார வச்சு ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க. செம்மையாக இருக்குது. நல்ல ஒரு ரகசிய தகவல், ரொம்ப தேவையான தகவல். இதை நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃபினால ஸ்டேஜில் இருப்பீங்கன்னு சொல்கிறாங்க. அது என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோவுக்கு போகலாம். ஹைப்பையும் தட்டி விடுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னா கமருதினை வர சொன்னாங்க, இவர் போய் கூப்பிட்டாரு. 2 பேர் உட்கார வச்சு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் ரொம்ப நல்லா இருக்குது, அதை வந்து நீங்கள் மாற்றிக்க வேண்டாம், சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன், நீங்கள் புரிஞ்சுக்குங்க. நீங்கள் உண்மையாக இருக்கீங்க, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு உண்மையாக இருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் அந்த பாண்டிங் கேமை அஃபெக்ட் பண்ணாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி ஃப்ரெண்டுன்றதுக்காக கேட்காம இருக்காதீங்க அப்படின்போது அவர் இல்லை நான் கேட்குறேன், சொல்கிறத கேளு அப்படின்றாங்க. அதேமாதிரி 2 பேருமே ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸு எது வந்தாலும் சரி, நாமினேஷன் மாறி மாறி குத்துங்க. அங்கே நடக்கும்போது அங்கே உண்மையாக இருக்குது அந்த கேமுக்கு. வெளியே வந்து அதுக்கப்புறமா என்னென்ன பேசணுமோ பேசிக்கோங்க. ஏன்னா உங்களுடைய விஷயங்கள் வெளியில் வந்து 2 பேரும் மாற்றி மாற்றி ப்ரொடக்ட் பண்ணிக்கிறாங்கன்ற ஒரு விஷயத்தை கொண்டு வரும். செம்மையான பாயிண்ட், சூப்பரான பாயிண்ட்டு. அதனால் மாற்றி மாற்றி ஏதாவது குத்துறதா கூட குத்துங்க. அதே மாதிரி தப்பை கரெக்டாக தட்டி கேட்குறவன் தான் நண்பன். நீங்கள் அதை வந்து தனியாக கேட்குறீங்க, அப்படி கேட்காதீங்க. 4 பேர் முன்னாடி ஒரு உண்மையிலே தப்பு பண்ணியிருந்தால் அங்கே 4 பேர் முன்னாடியே வச்சு செய்யுங்க, கலாய்ங்க. அப்போ தான் அவருக்கு அது தெரியும், மக்களுக்கும் வந்துட்டு நீங்கள் சொல்கிற விஷயங்கள் புரியும். நீங்கள் தனியாக கூட்டு போய் பேசும்போது அது தவறாக தெரியும். சூப்பராக சொல்லியிருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இவர் கேஸை வாங்கிக்கிறீங்க, அவர் உங்கள் கேஸை வாங்கிக்கிறாரு அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதுக்கப்புறம் தனியாக கமருதின்ற பர்சனல் என்ன சொன்னாங்கன்னா, யாரும் இல்லை யாரும் இனிமேல் சொல்லாதீங்க, நாங்கள் இருக்கோம் அப்படின்ட்டு அவங்களோட ஃபேமிலியை பற்றி சொல்கிறாங்க. இவர் 10வது ஆளாம். இது ஏன்டி சொன்னேன்னு சொல்லிட்டு வினோத் இதுவானார். கிட்டத்தட்ட 500 குடும்பத்துக்கு மேலே இருக்குது, நீ கவலையே படாத மச்சி, நம்ம அங்கே போனோன்னா உனக்கு அவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொன்னார். ரொம்ப அழகாக இருந்துச்சு, நீ கவலையே படாத அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க நைஸாக கேட்டார், பார்வோட இதெல்லாம் எப்படின்னு. நான் எல்லாத்தையுமே வெளியே வச்சுக்கோங்கடான்ட்டு முடிச்சிட்டாங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் கமர் யோசிப்பார், ஆஹா அப்படின்ட்டு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.